இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் நான் படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது தான் ஃபுல்லாக, ஏன்னா நான் முன்னாடி படத்தை துண்டு துண்டாக பார்த்தேன் முதல்ல போட்டு காட்டினப்போ, அப்புறம் இசை இல்லாமல் பார்த்தேன். எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அவ்வளோ அழகாக ஒர்க் ஆச்சு. அதுவும் தியேட்டரில் எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தப்போ, எல்லார் கூடயும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருந்தப்போ என்னோடய மகன் வந்து கேட்டான், இது மாதிரி படம் வரும்போது இப்படி எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, இவ்வளவு சிரிக்கிறாங்க, இவ்வளோ நல்லா போகுது, அப்போ ஏன் வந்து எல்லாம் ரொம்ப டார்க்காகவே திருப்பி திருப்பி படங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லாம் அழ வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஈஸி வந்து மற்றவங்கள அழ வைக்கிறதும், ரொம்ப மற்றவங்கள வந்து த்ரில்லர் மாதிரி எடுக்கிறதுலாம், அது மாதிரி ஒரு த்ரில்லிங்காக எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே ரொம்ப டஃப் வந்து ஹியூமர் எழுதுறது தான். அதுவும் அந்த ஹியூமரை வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக்காக அப்படின்னு சொல்லி பண்ணாமல் நேச்சுரலாக அந்த ஹியூமரை பண்ணி, அந்த ஹியூமர்லேருந்து நிறைய விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது. சாதாரண ஒரு சீன் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சிவான் கிரேஸ் அவங்களோட காம்பினேஷனில். இந்த பைக்குள்ளே தான் அந்த தண்ணி இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது, அவர் கேட்குறதுல ரொம்ப வாய்ஸ் டோனில் ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டார், சாதாரணமாக பண்ணுவார். ஆனால் அந்த சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இருந்து பில்ட் பண்ணிக்கிட்டு, இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது, தண்ணி இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தது, எல்லா சீக்வென்ஸும் சேர்ந்து அந்த ஒரு டயலாகோட ஒரு அந்த ஹியூமரை வந்து அவ்வளோ தூரத்தில் மேலே கொண்டு போய் வைக்குது. ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அதை ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஒன்றா பார்க்க முடிஞ்சது.